ஒரு கிராமம். அங்க நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாங்க. வீடுகள் இருந்துச்சு, சாப்பாடு இருந்துச்சு, பாத்திரங்கள் இருந்துச்சு. ஆனா மக்கள் மட்டும் இல்ல. ஒரே நாளே நூற்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் உலகத்திலிருந்தே காணாம போயிட்டாங்க. ஒரு உடல் கூட இல்ல, ரத்தத்தின் தடயமும் இல்ல. இது கதை இல்ல, வரலாற்றில நடந்த உண்மையான மர்மம். இன்றைக்கு அந்த மனிதர்கள் எங்கே போனார்கள் என்பதற்கு இன்னைக்கும் பதில் இல்ல. இந்த மர்மம் நடந்தது 1587ஆம் ஆண்டு. இன்றைக்கு நாம் அமெரிக்கான்னு அழைக்கும் நாட்டின் ஆரம்ப காலம் அது. அந்த காலத்துல நார்த் கேரோலைனா பகுதி முழுக்க காடுகள், ஆறுகள், பழங்குடி மக்கள் தான் இருந்தாங்க. அந்த இடத்துல தான் இங்கிலாந்துல இருந்து 117 பேர் பயணம் பண்ணி வந்தாங்க. அவர்கள் எல்லாரும் சாதாரண மக்கள் இல்ல. ஒரு புதிய உலகம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய எதிர்காலம், அதுதான் அவர்களோட கனவு. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், ஒரு முழு சமூகமே கடல் கடந்து வந்து ஒரு தீவுல குடியேறினாங்க. அந்த குடியிருப்பின் பெயர்தான் ரோனோக் காலனி. ஆரம்பத்துல எல்லாமே நம்பிக்கையோட தான் தொடங்கிச்சு. ஆனா இந்த இடம்தான் பிறகு உலக வரலாற்றிலேயே அதிகம் பேசப்பட்ட ஒரு மர்மமாக மாறப்போறதுன்னு அவர்களுக்கு அப்போ தெரியும். குடியேறின முதல் சில மாதங்கள் அந்த தீவு ஒரு சின்ன கிராமம் மாதிரி மாறிச்சு. மரத்தால வீடுகள் கட்டினாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கோதுமை, காய்கறிகள் வளர்ந்தது. ஆண்கள் வேட்டைக்கு போனாங்க, பெண்கள் சமையல், குழந்தைகள் பராமரிப்பு. குழந்தைகள் வெளியில ஓடி விளையாடினாங்க. காலையில பறவைகள் சத்தம், மாலையில கடல் காற்று. எல்லாமே ஒரு சாதாரண மனித வாழ்க்கை. பயம் இல்ல, போர் இல்ல, அவசரம் இல்ல. அவர்கள் நம்பினாங்க, நாம் இங்கதான் நம்ம வாழ்க்கைய புதுசா தொடங்க போறோம்னு. ஆனா இந்த அமைதியான வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. இந்த குடியிருப்பின் பொறுப்பு ஒரே ஒருவன் கிட்டதான் இருந்துச்சு. அவன் பேரு ஜான் வைட். அவன் ஒரு தலைவர், ஒரு கலைஞன், மற்றும் இந்த 117 பேரோட ஒரே நம்பிக்கை. ஆனா நாட்கள் போக போக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. உணவு குறைவு, மருந்துகள் இல்லை, புதிய பொருட்கள் தேவை. அப்போ ஜான் வைட் ஒரு கடினமான முடிவு எடுத்தான். நான் இங்கிலாந்துக்கு போயிட்டு உதவி கொண்டு சீக்கிரம் திரும்ப வர்றேன், அவன் சொன்னான். 3 மாசம், அதுக்கு மேல இல்ல. அவன் கிளம்புற நாள் பெண்கள் அழுதாங்க, குழந்தைகள் அவன் கைய பிடிச்சாங்க. அந்த தீவுல அவனோட குடும்பமும் இருந்தது. அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான், நான் சீக்கிரம் திரும்பி வரணும். ஆனா கடல் அப்படி ஒரு விஷயம் இல்ல. ஜான் வைட் சொன்னது 3 மாதம், ஆனா நடந்தது வேற. இங்கிலாந்துல போர் ஆரம்பிச்சது. கப்பல்கள் தடுக்கப்பட்டுச்சு, புயல்கள் கடலை ஆட்டின. ஒரு பயணம் 3 மாதம் இருக்க வேண்டியது 3 வருஷம் ஆகிச்சு. 1587 கிளம்பிய ஜான் வைட் 1590 தான் திரும்பி வர முடிந்தது. 3 வருடம் கழிச்சு அவன் திரும்பி வந்தப்போ அவன் மனசுல ஒரே நம்பிக்கை, எப்படியாவது அவர்கள் உயிரோட இருப்பாங்க. கப்பல் கரையை தொடும்போது அவன் பார்த்த முதல் விஷயம் அமைதி, அசாதாரணமான அமைதி. யாரும் ஓடி வரல, யாரும் கூப்பிடல, ஒரு குழந்தை சத்தம் கூட இல்ல. அவன் மெதுவா குடியிருப்புக்குள் நடந்து போனான். அங்க வீடுகள் இருந்துச்சு, வேலிகள் இருந்துச்சு, சாலைகள் இருந்துச்சு. ஆனா மக்கள் இல்லை, ஒரு மனிதன் கூட இல்லை. 117 பேர் ஒரே நாளில் பூமியிலிருந்தே மறைந்த மாதிரி. ஜான் வைட் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் நுழைந்து பார்த்தான். ஒரு உடல் கூட இல்லை, இரத்த தடயம் இல்லை, போரின் சுவடு இல்லை. அவசரமாக ஓடிய மாதிரி எதுவும் தெரியல. சாப்பாடு பாத்திரங்கள் அப்படியே இருந்துச்சு, வீடுகள் உடைக்கப்படல, எரிக்கப்பட்டதற்கான அடையாளமும் இல்ல. இது தாக்குதல் மாதிரி இல்ல, இது கொலை மாதிரியும் இல்ல. அப்படின்னா 117 பேர் எப்படி போனாங்க? அப்போதான் அவன் கவனிச்சான் ஒரு விஷயத்த. ஒரு மரத்துல ஆழமா செதுக்கப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை. அந்த மரத்துல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆழமா செதுக்கப்பட்டிருந்தது, ஷுரோட்டோன். இது ஒரு மனிதர் பேர் இல்ல, ஒரு இடத்தின் பெயர். அந்த காலத்துல அந்த பகுதியில் இருந்த ஒரு பழங்குடி சமூகத்தின் பெயர். அவர்கள் வாழ்ந்த இடம்தான் குரோவட்டோன் ஐலண்ட். ஜான் வைட்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு உடன்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நாங்க எங்க போறோமோ அந்த இடத்தின் பெயரை ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வைப்போம்னு. ஆனா அங்க போரின் அடையாளமும் இல்லை, உடல் சேதமும் இல்லை, அவசர குறியீடும் இல்லை. அப்படின்னா அவங்க தாங்களா அந்த இடத்துக்கு போனாங்களா? அல்லது இந்த வார்த்தை நமக்கு சொல்ல வர்றது நம்ம புரிஞ்சுக்க முடியாத ஒரு உண்மையா? 600 வருடமா இந்த ஒரே கேள்விதான். 117 பேர் எங்க போனாங்க? வரலாற்று ஆய்வாளர்கள் பல தியரிகளை சொல்றாங்க.
முதல் தியரி பசி, உணவு இல்லாம அவர்கள் அருகில இருந்த பழங்குடி மக்களோட இணைந்திருக்கலாம். இரண்டாவது தியரி, அந்த காலத்துல பழங்குடி தாக்குதல்கள் அடிக்கடி நடந்தது. ஆனா போர் நடந்ததுக்கான ஒரு சுவடும் இல்ல. மூன்றாவது தியரி, அவர்கள் தாங்களா அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு நகர்ந்திருக்கலாம். ஒரு புதிய தொடக்கம். ஆனா 117 பேர் ஒரே நேரத்துல எப்படி? நான்காவது தியரி இன்னும் சிலர் சொல்றாங்க, இது மனிதர்கள் செய்தது இல்லை. நோய், இயற்கை பேரழிவு, அல்லது வரலாறு பதிவு செய்ய மறந்த ஏதோ ஒரு உண்மை. ஒவ்வொரு தியரியும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும். ஆனா முழு உண்மையை யாரும் சொல்ல முடியல. 600 வருடம் கடந்துடுச்சு. அந்த 117 பேர் யாருமே திரும்பி வரல. எந்த கல்லறையும் இல்லை, எந்த பதிவும் இல்லை, எந்த உண்மையும் இல்லை. அந்த குடியிருப்புக்கு இன்னைக்கும் ஒரு பேர் இருக்கு. த லாஸ்ட் காலனி. வரலாறு எல்லாத்துக்கும் பதில் சொல்லாது. சில கதைகளை அது மௌனத்திலேயே மூடி வைக்கும். ஒரு கிராமம், ஒரே ஒரு வார்த்தை, 117 பேர். நீங்க நினைக்கிறீங்களா அவர்கள் உயிரோட தப்பிச்சாங்களா, அல்லது வரலாற்றிலிருந்து அழிக்கப்பட்டாங்களா? அடுத்த முறை காடுக்குள்ள ஒரு பழைய மரத்தை பார்த்தீங்கன்னா அதுல செதுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, சிஆர்ஓ அட்டோன். அது ஒரு பேர் இல்ல, ஒரு கேள்வி.